உங்களுடைய பாடலை கேட்கும்போது ஒவ்வொரு ஃபீலிங்ஸ் எங்களுக்குள்ள வந்து புதுசா நாங்க ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். ஒரு கரெக்டா டீனேஜ் தான் வரும்போது உங்களோட பாட்டெல்லாம் கேட்கும்போது கண்டிப்பா லவ்ன்றது எல்லாருக்குமே வந்திருக்கும். அந்த மாதிரி உங்களுடைய முதல் காதல் குடும்பத்தோட குழப்பத்தை அதே மியூசிஷியன் பார்த்தீங்கன்னா யூ லவ் எவ்ரி திங் லைக் யூ லவ் எவ்ரிபடி யூ சி அண்ட் யூ ஆர் வெரி வல்னரபிள் டு லவ் சொல்லலாம் பட் ஆல்சோ பி வெரி ஸ்ட்ராங் அந்த ஸ்ட்ரென்த் எப்போ வந்ததுன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டியில் வரும்போது தான் அந்த ஸ்ட்ரென்த் வந்து லைக் அதாவது நார்மல் திங்ஸை லவ் பண்ணும்போது நமக்கு ஃபெயிலியர் தான் அண்ட் வி லவ் சம்திங் பியாண்ட் வி கெட் எவ்ரி திங் இன் லைஃப் ஸோ இட்ஸ் லைக் காட் டெல்லிங் யூ லவ் மீ அண்ட் I'll give you everything. If you love that, you won't get anything. இந்த மாதிரி கூல் சூப்பர் சார். எங்களுக்குலாம் வந்து ஒரு அடிக்ஷன் அப்படின்னா உங்களோட மியூசிக் அண்ட் அகைன் குட் ஃபுட். ஸோ உங்களுக்கு ஃபேவரட் ஃபுட்னா என்ன சார்? அது ஐ திங்க் ஓவர் 50 பார்த்தீங்கன்னா ஃபுட்டு தான் நம்மளுக்கு விரோதி. எக்கச்சக்கமான லிஸ்ட் இருக்கு. அதெல்லாம் நம்ம தவிர்த்து ஒழுங்கா எல்லா பார்ட்ஸும் ஒர்க் பண்ணணும்னு தான் நமக்கு ஆசை இப்போ. லைக் ஸோ அந்த ஹோல் ஃபுட்டு தான் சாப்பிடணுன்றதுலாம் போயிடுச்சு இப்போ ஆக்சுவலி. லைக் எனிதிங் டு சர்வைவ் தான். அப்ப இப்படி கேட்டலாம் கண்டிப்பா சார். அப்பனா ரம்ஜானுக்கு ஒரு இன்வைட் பண்ணிடுவீங்களா சரிங்களா? வரீங்களா? எஸ் சார் வரீங்களா? என்ன சார்? ஓகே கூப்பிடுறேன். ஒரு இஃப்தார் பார்ட்டி பண்ணிடலாம். சூப்பர் சூப்பர் சார். சார் அம்மாவோட சமையல் பிடிக்குமா வைஃபோட சமையல் பிடிக்குமா? ரொம்ப ட்ரிக்கியா. ஆக்சுவலி அம்மா இருந்தப்போ மெயின் திங் வந்து நான் மீட் பண்ணது அம்மாவை மீட் பண்ணது சாப்பாடு லஞ்ச் அண்ட் டின்னர் அவங்க கூட வந்து சாப்பிடுவேன். அது ஒரு மாதிரி சடங்குன்னு சொல்லலாம். லைக் அம்மா இருக்கும்போது அது போய் சாப்பிடணும். லைக் ஒய்ஃப் என்ன தான் சமைச்சாலும் இங்கே தான் வந்து சாப்பிடணும். மை ஒய்ஃப் அண்டர்ஸ்டுட் தட் உங்கள் அம்மாவுக்கு உங்களை ஃபீல் பண்ண பிடிக்கும், ஸோ நீ போய் சாப்பிட்டுக்கோன்ற மாதிரி. ஸோ அதில் அந்த கான்ஃப்ளிக்டே இல்லை, முதல்ல எங்கள் விட்டு கொடுத்துறாங்க. சூப்பர் நைஸ் சார். எங்களுக்குலாம் வந்து ஸ்கூல்ல சப்ஜெக்ட்ஸ்னா பயங்கர பயம். அதுவும் மேத்தமேட்டிக்ஸ்னா அவ்வளோதான், ஜஸ்ட் பாஸ்ல தான் பாஸ் ஆகும். உங்களுக்கு ஸ்கூல்ல வந்து பிடிக்காத சப்ஜெக்ட்லாம் எனக்கு இது வரவே வராது அப்படின்னா எது சார்? தமிழ் தான் இருக்கிறதுலே கஷ்டமான சப்ஜெக்ட். ஓகே. அண்ட் தமிழில் இருக்க இந்த லா லா அப்புறம் நா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பிகாஸ் இங்கிலீஷ் மீடியமில் பத்மாஸ்ரீ சத்ரி அப்போ. அண்ட் ஐரணின்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் தமிழ் பாட்டை எழுத ஆரம்பிச்சேன். நானும் சில பாட்டெலாம் எழுத ஆரம்பிச்சேன். லைக் ஏன்னா நிறைய கவிஞர் கூடலாம் ஒர்க் பண்ணும்போது அதுவும் நம்மளுக்கு ஒட்டிக்குது. அண்ட் இந்த கிரேட்டர் தாட்ஸ் அப்புறம் வாலிசாக்கிட்ட இன்னும் அது வேற ஒன்று அவர்கிட்ட அவர் இருக்கிற 5 decades 6 decades ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்போ இருந்தப்போ. ஸோ இந்த கதை கேட்கறதுக்கே உட்காந்துட்டோம். லைக் ஒரு 4 hour கதை பேசிட்டு அதுக்கப்புறம் தான் பாட்டு எழுத. சார் இவ்வளோ காமாவே இருக்கீங்களே, கோவமே வராதா சார் உங்களுக்கு? எனக்கு நிறைய வரும். எங்கள் டீம் கிட்ட கேளுங்க போயிட்டு. கோவன்றது அந்த கோவம் இல்லை. ஐ திங்க் ஒரு டீம் லீடராக இருக்கும்போது யூ டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த ஜாப். இப்போ படம் ரிலீஸ் ஆகணும் 14ஆம் தேதி இல்லை 16ஆம் தேதி அவங்க வந்து மிக்சஸ் ரெடி பண்ணணும். பண்ணாமல் இருந்தீங்கன்னா படம் டிலே ஆகிடும் இல்லையா? அந்த மாதிரி டைமில் வந்து வி ஹேவ் டு யூஸ் லிட்டில் சவுண்டாக கொஞ்சம் பேசும்போது ஹலோ என்னாச்சு கத்துறா அப்போ தான் வேலை நடக்கும். ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் டு டிரைவ் திங்ஸ்.